வணக்கம். நம்ம உடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் வந்து 4 பிரிவா பிரிஞ்சு திசுவா மாறுது அப்படின்னு பாத்திருந்தோம். அதுல ஏற்கனவே எபிதீலியல் டிஷ்யூ அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ பத்தி பாத்திருந்தோம். இன்னைக்கு வந்து மஸ்குலர் டிஷ்யூ பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். மஸ்குலர்னா என்ன? தசை எதுக்கெல்லாம் உதவுது? நம்மளோட இயக்கம், உள்ளுக்குள்ள அதுவா நடக்கிற இயக்கங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பேற்றுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மஸ்குலர் டிஷ்யூ 3 வகையா பிரிக்கப்படுது. ஸ்கெல்டல் மசில் டிஷ்யூ, ஸ்மூத் மசில் டிஷ்யூ, கார்டியாக் மசில் டிஷ்யூஸ்னு. ஸ்கெல்டல் மசில் டிஷ்யூஸ்னா எலும்புக்குள்ள இருந்து நம்ம ஓடுறோம், ஆடுறோம், நம்ம ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் முத கொண்டு எல்லாத்துலயுமே வந்து தசை மஸ்குலர் டிஷ்யூஸ் தான் ரோல் பண்ணுது. அதை தாண்டி கார்டியாக் மசில்ஸ்னா வந்து இதயத்தோட மொத்த தசையுமே வந்து மஸ்குலர் டிஷ்யூஸ் தான். அதுக்கு பம்ப் பண்ணி உடம்பு முழுதுக்கும் ரத்தம் சப்ளை பண்ணணும் இல்லைங்களா? சோ அந்த இடத்துல வந்து மஸ்குலர் டிஷ்யூஸ் தான் உதவுது. அதை தாண்டி ஸ்மூத் மசில்ஸ்லாம் வந்து நுரையீரல்ல, இந்த வயிறு குடல்ல வந்து சாப்பாடு போக போக அந்த குடல் விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த இடத்துலயும் முக்கியமான ரோல் பண்ணுது மஸ்குலர் டிஷ்யூஸ். இந்த மாதிரி முக்கியமான உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு வந்து எலும்புகளோட சேர்ந்து நார்த்தன்மை மாதிரி சுருங்கி விரியும் தன்மை கொண்டது நம்மளோட குரல் வலை, அதுக்கப்புறம் ஆசன வாய், அதுக்கப்புறம் சிறுநீர் பை வந்து சுருங்கி எங்கெல்லாம் சுருங்கி விரிய தன்மை கொண்டதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து மஸ்குலர் டிஷ்யூ ரோல் பண்ணுது. நம்மளுடைய பேக் சைட்ல வந்து முதுகுக்கு பின்னாடி, இடுப்புக்கு பின்னாடி இருக்கிற பல்கா இருக்கிற தசைகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு டேப் மாதிரி அடுக்கி வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு டேப் மாதிரி அடுக்கி வச்சிருக்கிறதுல வந்து பிளாஸ்டிக் மாதிரி ரேப் பண்ணி பேக் பண்ணி இருக்கும். சோ பயங்கரமான அபூர்வங்கள் நிறைந்ததுதான் இந்த மஸ்குலர் டிஷ்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.